அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பண்ணைகளை நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று வாங்கியிருந்தாங்க. எப்படி மாடு வாங்கினேன்னா, என்னோட ஒரு 3 ஆட்டுக்குட்டி, 4 ஆட்டுக்குட்டி விற்றுட்டு கிடா குட்டி 4 கிடா குட்டி வச்சு அந்த முதல்ல வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாட்டை முதல்ல நான் வாங்கினேங்க. சரி நம்ம பண்ணல ஒரு கறவை மாடு வாங்கி வைப்பேன், கறவை மாடு ஒன்று வாங்கினேங்க. இதை வாங்கினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கிட்டத்தட்ட வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷத்துல தான் 3 ஈத்து என்கிட்ட கண்ணுக்குட்டி போட்டுச்சு. 3 ஈத்துல வந்து பார்த்தா இதோட கறவை திறன் பார்த்தோன்னா 4, 3, 5, 4 இப்படி கறந்துக்கிட்டு இருந்துங்க. கறவை திறன் ஓகே தான். இந்த மாட்டு வாங்கின விலையோட வந்து பார்த்தோன்னா கண்ணுக்குட்டி தான் அவங்க செனன்னு தெரியாமல் கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்கினது வந்து 14,000க்கு வாங்கினாங்க. வாங்கின ரேட்டு என்னமோ ரொம்ப அருமையான ரேட்டு தாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 7-8 மாதத்தில் கன்று போட்டுருச்சு. கன்று போட்டாலே இது வரைக்கும் எந்த பாதிப்புமே இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே கண்ணுக்குட்டி இறந்துருச்சுங்க. வயிற்றுலேயே கண்ணுக்குட்டி இறந்தாலும் முழுசாக கண்ணுக்குட்டி வெளியில் வரலாங்க. டாக்டர் வச்சு தான் எடுத்தோம். அது வந்து பார்த்தோன்னா தலை தனியாக கால் தனியாக கொஞ்சம் வித்தியாசமாக வந்துச்சுங்க. அது வந்து ஒரு விதமான நோயின்னு சொன்னாங்க டாக்டர். அதெல்லாம் அந்த மாட்டை வச்சுருக்காங்க விற்றுருங்கன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தோன்னா ஒரு 40 நாளில் இப்போ பருவத்து வரும்னு சொன்னாங்க. நானும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3 மாதம் நெக்கி ஆகிப்போச்சு. இது வரைக்கும் பருவத்து வந்த பாடில்ல. மாடு தடிக்கிற மாதிரியே தெரிலங்க. மாடு ஒரே மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்குது. சரி அதெல்லாம் அந்த மாட்டை நம்ம வச்சுருக்கேன் நான் கொடுத்து நான் சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க. முடிவு பண்ணிட்டு வர மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேர்த்த நண்பர்கிட்ட கேட்டேன், சொந்தக்காரர்கிட்ட கேட்டேன், இந்த மாட்டை வச்சுருக்காதீங்க கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன விதத்துலேருந்து பார்த்தா அந்த மாட்டை வந்து இன்றைக்கி கொடுத்தாச்சுங்க. என்ன ரேட்டு கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19,780 ரூபா, 750 ரூபா இந்த ரேட்டுக்கு இந்த மாட்டை கொடுத்தாச்சு. இந்த மாட்டை கொடுத்த ரேட்டு நல்ல ரேட்டா இல்லை கொடுத்துருக்க கூடாதா, கொடுத்தது நல்லதானா கெட்டதானா தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மவும் தெரிஞ்சுக்குவோம், அடுத்தவங்க தெரிஞ்சுக்குவோம்.